வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருப்பதி பிரம்மோற்சவம். அதுமாதிரி ஆன்லைன் டிக்கெட் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஜூலை 18 நாளைக்கு 10 மணிக்கு ஆன்லைன் டிக்கெட் ஆரம்பிக்கு. அதை பற்றியும் நம்ம அக்டோபரில் அதாவது புரட்டாசி 3ஆம் சனி 4ஆம் சனி அந்த இதில் பிரம்மோற்சவம் நடக்குது. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது அக்டோபர் மாதம் பிரம்மோற்சவம் நடக்க போகுது. அதாவது புரட்டாசி 3ஆம் சனி 4ஆம் சனி அந்த பீரியடில் பிரம்மோற்சவம் அக்டோபர் 4 to 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்க போகுது. திருப்பதி பிரம்மோற்சவம் அக்டோபர் 4 to 12. 4ஆம் தேதி காலையில் திருமலையில் கொடியேற்றுறாங்க. அடுத்து அக்டோபர் 5 புரட்டாசி 3ஆம் சனி. அதாவது புரட்டாசி 3ஆம் சனிக்கு தான் பெருமாள் கோயிலுக்கு மலை மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நிறைய பேர் சாமி கும்பிட போவாங்க. ரொம்ப விசேஷம். அந்த புரட்டாசி 3ஆம் சனி ரொம்ப கூட்டம் இருக்கும். இது பிரம்மோற்சவம் 2ஆவது நாள் வேறு, அதனால் அதிகமாக கூட்டம் இருக்கும் திருமலையில். புரட்டாசி 3ஆம் சனி அக்டோபர் 5ஆம் தேதி வருது. பிரம்மோற்சவம் 2ஆம் நாள். அன்றைக்கி காலையில் 4 மாட வீதியில் திருமலையில் கோயிலை திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலை சுற்றி 4 மாட வீதியில் காலையில் சின்ன சேஷ வாகனத்தில் பெருமாள் வருவார். நைட் ஹம்ச வாகனம். அது மாதிரி அக்டோபர் 6 அதாவது 3ஆம் நாள் காலையில் சிம்ம வாகனத்தில் வருவார். நைட்டு முத்துப்பந்தல் வாகனத்தில் வருவார். அடுத்து 4ஆம் நாள் 7ஆம் தேதி காலையில் கற்பக விருட்ச வாகனத்தில் வருவார். நைட் சர்வ பூபால வாகனத்தில் வருவார். அடுத்து அக்டோபர் 8 மோகினி அவதாரம் காலையில் அந்த வாகனத்தில் வருவார். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு கர்ட சேவை ரொம்ப விசேஷம். கர்ட சேவை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் வரும். உள்ளே சாமி கும்பிடாமல் கூட கர்ட சேவை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ விசேஷம். லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இடமே இருக்காது. திருமலையில் ஒரே ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி பார்த்தா. அடுத்து அக்டோபர் 9 காலையில் ஹனுமன் வாகனம். சாயங்காலம் 4 to 5 தங்கத்தேர். இதை பார்க்கணும் ஒரு கூட்டம் வரும். இதை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. தங்கத்தேர் நான் வச்சுக்கோங்க. அக்டோபர் 9ஆம் தேதி ஈவினிங் 4 to 5 தங்க ரதம் தங்கத்தேர் வரும். நைட்டு கஜ வாகனம். அடுத்து அக்டோபர் 10 காலையில் சூரிய பிரபை வாகனம். ஈவினிங் சந்திரபிரபை 4 to 5 ஈவினிங் சந்திரபிரபை வாகனம். அடுத்து அக்டோபர் 11 காலையில் தேரோட்டம். தங்க தேரோட்டம் அக்டோபர் 9 ஈவினிங் 4 to 5. சாதா தேரோட்டம் பெரிய தேர் வரும் இல்லையா, அந்த தேர் அக்டோபர் 11 காலையில் தேரோட்டம் நடக்கும் அந்த 4 மாட வீதியில். அடுத்து அக்டோபர் 12 சக்கரஸ்தானம். நம்ம பக்கத்தில் அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதில் பெருமாள் இருந்தல்வார். அதில் பெருமாள் குளிக்க வைப்பாங்க. அது அக்டோபர் 12 காலையில் 6 to 9 அந்த நேரத்தில் நடக்கும். அடுத்து அக்டோபர் 12 நைட்டு 9 to 10 கொடி இறக்கிடுவாங்க. அது அக்டோபர் 4 கொடி ஏற்றுறாங்க. அக்டோபர் 12 நைட்டு கொடி இறக்கிடுவாங்க. இந்த பீரியடில் பிரம்மோற்சவம் நடக்கு. கூட்டம் அதிகமாக இருக்கும். புக் பண்ணுறவங்க டிக்கெட் புக் பண்ணுங்க. நான் அந்த டேட்டை பற்றி நான் சொல்கிறேன். நாளைக்கு ஜூலை 18 காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், அதாவது எலக்ட்ரானிக் லக்கி ட்ரிப் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இது நாளை ஜூலை 18லேருந்து ஜூலை 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த லிங்க் ஓப்பனில் இருக்கும்.
இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து பெருமாளை வந்து பக்கத்தில் போய் சாமி கும்பிடலாம். செலக்ட் ஆன பிறகு தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரபாத சேவைக்கு வந்து 120 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட். அதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பான் செலக்ட் ஆன பிறகு. செலக்ட் ஆன ரிசல்ட் வந்து எப்போ வரும்னா ஜூலை 20 ஈவினிங்கில் வரும். உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இல்லைன்னா நம்ம திருப்பதி டிடி தேவஸ்தானம் அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேவை இருக்குன்னா சுப்ரபாத சேவை, அதேமாதிரி தோமாலை அர்ச்சனை, அஷ்டதள பாத பத்ம ஆராதனை, இந்த சேவையில் இதில் இருக்குது. இதில் செலக்ட் ஆனால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும். செலக்ட் ஆன பிறகு 6 மாதம் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அது வந்து ஜூலை 18 நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூலை 22 காலை 10 மணிக்கு வந்து கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகசர தீப அலங்கார சேவா, இந்த டிக்கெட்லாம் எப்போ கிடைக்குன்னா ஜூலை 22 காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அடுத்து ஆன்லைன் வெர்ச்சுவல் சேவா 500 ரூபா டிக்கெட், அது வந்து ஜூலை 22 மதியம் 3 மணிக்கு வந்து ஆரம்பிக்கு. அடுத்து ஜூலை 23 காலை 10 மணிக்கு வந்து அங்க பிரதட்சணம் டிக்கெட். இதெல்லாம் வேகமாக 1 மினிட்டில் இந்த டிக்கெட்டில் வந்து காலியாயிரும். அங்க பிரதட்சணம் எப்போனா ஜூலை 23 காலை 10 மணிக்கு. இது ஃபுல்லாகவே அக்டோபர் மாதத்துக்கான ப்ராசஸ். அடுத்து விஐபி பிரேக் தரிசன் டிக்கெட், அதான் 10,500 ரூபா வரும். விஐபி பிரேக் தரிசன் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 10,500 ரூபா. இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஜூலை 23 காலையில் 11 மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அடுத்து 300 ரூபா டிக்கெட் வந்து ஜூலை 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து அக்டோபர் அந்த புரட்டாசி 3ஆம் சனி வருது இல்லையா, அக்டோபர் 5ம் அடுத்து 4வது சனி வந்து 12ஆம் தேதி. இந்த 2 டேட் வந்து வேகமாக புக் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயும் புக் ஆயிரும். இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக டிக்கெட் வந்து புக் பண்ணணும். 300 ரூபா டிக்கெட் வந்து ஜூலை 24 காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதேமாதிரி மதியம் 3 மணிக்கு வந்து அக்காமடேஷன், அதாவது திருப்பதிலையும் கீழ் திருப்பதிலையும் மேலே திருமலாலையும் அக்காமடேஷன் வந்து புக் பண்ண வந்து அக்டோபர் 24 ஈவினிங் 3 மணிக்கு. அது கீழே புக் பண்ணுறதுக்கு வந்து டிக்கெட் இருந்தாலும் இல்லாட்டாலும் புக் பண்ணலாம். ஆனால் திருமலாவில் வந்து டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தால் தான் அந்த டேட்டுக்கு முதல் நாள் இல்லை அன்னைக்கு அந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு அந்த லிங்கே காமிக்கும். அப்போ தான் நம்ம அக்காமடேஷன் வந்து புக் பண்ண முடியும். அதான் அக்டோபர் 24 ஈவினிங் 3 மணிக்கு வந்து அக்காமடேஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்லாம் பார்த்துக்கோங்க. இதில் எந்த வெப்சைட்டில் நமக்கு அந்த டிடி தேவஸ்தானம் அந்த ஆப் இருக்குது. அதேமாதிரி டிடி தேவஸ்தானம் .ap.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். டிக்கெட் வேகமாக புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.